ஸ்டார்டிங்லயே லிங்ஸி எழுதிட்டு இருக்கும் போது அரிநேட்டு அங்க வந்துட்டு நாங்க இந்த மாதிரி எனிமீஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டோம்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. பின்னாடி நின்றுட்டு இருக்கும்போது ஏடா பாக்குறீங்க போய் வேலையை பாருங்கன்ற மாதிரி அமுச்சு விட்டுருவா. அவனும் கீழே போய் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நீ வந்து இறக்கமே இல்லாத ஒரு டீவில் டிராகன் கேள்விப்பட்டிருந்தேன். பட் நீ பண்றதை பார்த்தா அப்பெல்லாம் எனக்கு தோணலையே, நீ அவளை கேரிங்கா பாத்துக்கிறேன்னு கேட்கும் போது நான் ஒன்னும் அப்பெல்லாம் கிடையாது, சரி எனக்கு ஒரு ஃபேவர் இருக்காது நீ பண்றியா, இந்த பொண்ணை நீயே பாத்துக்குன்னு சொல்லும் போது என்ன ஏதாவது பிளான் போடுறீங்க கேட்குமா. அதெல்லாம் கிடையாது, நான் சொல்றது கேளு. லிங்ஸி ஒன்னும் என்னோட சிஷ்ய பழம் கிடையாது. சோ அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட நிறையவே பவர் இருக்கிறதுனால அந்த பவர் வச்சுதான் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் போட்டு தரலாம். நான் ஒன்னும் என்னோட பவர் எல்லாம் அவள்கிட்ட தரல. அது மட்டும் இல்லாம அவ இங்கே இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான்ற போது நல்லா கிரேட் விசாடா வரலான்ற மாதிரி பேசுவானா. அப்படின்னா நீ ஒன்னும் உன்னோட பவர் அவளுக்கு தெரியல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேட்கும் போது இது நம்பாத மாதிரி தான் இருக்கும். பட் இதெல்லாம் உண்மை சொல்லிட்டு இருப்பான். நீ சொல்றது யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த சிட்டியை நாங்க இது பண்ண வேண்டியது இருக்குது. சோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த பொண்ணை பத்தி நான் யோசிக்கணும்னு சொல்லும் போது அப்படியா ரொம்ப நன்றி மாதிரி டிராகன் சொல்லிட்டு இருக்குமா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த டீமன் கிங் ஆர்மி விட்டு நீ எதுக்கு வெளில வந்த, அது மட்டும் இல்லாம உன்ட்ட நிறைய பவர்ஸ் இருக்குல்ல, அப்படியே வெளில வந்து கேட்கும் போது இதை பாரு நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய டிராகன் எல்லாம் கிடையாது, நான் சொல்ற கதையை கேளுன்னு சொல்லிட்டு பைப்ல ஒரு நிமிஷத்துல ஃபுல் கதையை சொல்லிடுவானா. நீ மொக்க பிசாடா கிண்டல் பண்ணும்போது பைப்ல தலை தொங்கி போயிடும். அப்படி இருந்தாலுமே இந்த சின்ன பொண்ணால திடீர்னு எப்படி இப்படி ஒரு மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் நீயே சொல்லு. நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா, பிறந்தோடனே ஒரு குழந்தை எந்திரிச்சு நடக்குன்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மேபி அவ ஒரு கடவுளின் பிள்ளையா இருக்கலாம்னு சொல்லுவானா. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல, ஹை லெவல் விசார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, சோ உங்க சின்ன குழந்தையா இருக்கும் போதே இந்த ஹை லெவல் மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சோ இவனும் அப்படிதான் நினைக்கிறேன், நீ சொல்ற கதை மாதிரி எல்லாம் இருக்காதுன்னு சொல்லும் போது மேபி இவன் அந்த கடவுளின் பிள்ளையா இருக்கலாம்ன்ற மாதிரி அப்பயும் கேட்கும் போது அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா இவன் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு த்ரெட். அவளுக்கு இருக்க பவர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவன் நிஜமாலே ஒரு ஈவல் டிராகனா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாளா. என்ன நிஜமாவா சொல்றேன்னு சாக் ஆகும் போது இல்ல இது வெறும் ஒரு தியரி தான் சொல்லுவாளா. நல்ல வேலை தியரின்னு சொல்ல இல்ல என் வார்த்தையை வெடிச்சிருக்கு தெரியுமான்னு சொல்லுவான். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்ட்ட நான் கடைசியா கேட்கிறேன், எதுக்கு டீமன் லார்டை எதிர்த்து வந்த? டிராகன் பேசாம நிக்க, நீ பேசாம இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாம இருக்கு. டீமன் லார்டுக்கு இன்னும் மேல கொஞ்சம் மரியாதை இருக்கு, அதையும் கெடுத்துக்காத. என்ன பேசிட்டு இருக்கேன்னு சாக்லி கேட்கும் போது நான் டீமன் லார்டோட ஸ்வாட்ஸ்மேன், சாகிறதுக்கு தயாரா அட்டாக் பண்ணும் போது அவளும் வந்து காப்பாத்திடுவா. இவள் டிராகன் என்ன மன்னிச்சிருங்க, எதிரி கண்டு முன்னாடி வச்சுட்டு தூங்கி இருக்க கூடாது, இவ பண்ண இந்த தப்புக்கு இவத்தாலே உங்க காதடியில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருக்கும் போது உன்னோட பவர் நிஜமாலே என்னோட அதிகமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நீ அந்த பேர்ட்ஸ் அட்டாக் பண்ண போனல அப்பயே உன் பவர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஸ்வாட் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நிலானுக்கு ஒரு எதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த டிராகனும் அவரோட ஸ்வாட் எவ்வளவு ஹெவியா இருக்கும்னு எனக்கு நல்லா கெஸ் பண்ண முடியுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது லிங்ஸி என்னதான் அட்டாக் பண்ணாலுமே அவளுக்கு அதெல்லாம் ஈஸியான ஒரு விஷயம் தான். அவ டப்பும் கூட போட்டு சொல்லிடுவான்ற மாதிரி யோசிக்கும் போது நல்லா ட்ரை பண்ண. இப்ப என்னோட பதிலடியப்ப அடுத்து ஈவில் டிராகன் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணும்போது என்ன ஒரே அடியில முடிச்சுட்டா, 5000 வருஷம் நாசமா போச்சு, ஒரே ஸ்லைஸ்ல என்ன போட தள்ளிட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டே என்ன இவ்வளவு ஓவர் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற, கேக்குதா இல்லையா? ஹீரு என்ன தொப்பெல்லாம் பல பலன்னு இருக்குது, ஒரு அடியை காணும். கரெக்டா யோசிக்கிறேன், இந்த ஸ்வாடால உனக்கு பெயின் மட்டும் தான் ஃபீல் ஆகுமே தவிர அடிலாம் படாது. அப்படின்னா என்ன, உன்னை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உனக்கு வலிதான் தெரியுமே தவிர அடிப்படாது. நிம்மதியா கூட சாவிட மாட்டா போல யோசிக்கும் போது அப்பயும் ஒரு அட்டாக் போட்டு படுக்க வச்சிருவா, நல்லா வலிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது தயவு செஞ்சு இந்த நார்மல் ஸ்வாட வச்சு என்ன அட்டாக் பண்ண, ஏன் இதை வச்சு அட்டாக் பண்ணிட்டீங்கன்னு கேட்கும் போது அதெல்லாம் உனக்கு நல்லா ஊசி மாதிரி தான், அதனாலதான் இந்த ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது நீ தான் வினர் தெரிஞ்சு போச்சு ஏன்டி என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு கேட்கும் போது அப்படின்னா லிங்ஸிக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு யோசிக்கும். என்ன லுக்கு இருந்தாலும் டிராகன் ரொம்ப தான் வச்சு செய்யறாங்க போல யோசிச்சுட்டு இருக்கும் போது இருந்தாலும் நீ இவ்வளவு வீக்கா இருப்பேன்னு எதிர்பார்க்கல, இது எதுவும் உனக்கு வச்ச ஒரு டெஸ்ட் தான் சொல்லும் போது என்னது டெஸ்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மனுஷங்க ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்றாங்களே சோ அதனாலதான் டெஸ்ட் பை பார்த்து சொல்லிட்டு இருப்பாளா. என்ன தைரியம் உனக்கு? டிராகனும் லிங்ஸைய பார்த்துட்டு இருக்கும் போது இது வந்து பிசிக்கலா தான் ஹார்ம் பண்ணுமே தவிர வேற ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லும் போது ஆனா நீ என்ன மென்டலி ஹார்ம் பண்ணிட்ட. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ நிஜமான டீமன் கிங் ஆலாம் கேட்கும் போது அதெல்லாம் சும்மா தான் சொன்னேன், உனக்கு வந்து அட்டாக் தான் பண்ணுவேன்னு நினைச்சேன், அதெல்லாம் நீ பண்ண கிடையாது. சோ நீ ஒன்னும் பண்ண கிடையாதுன்னு சொல்லும் போது என்ன மன்னிச்சிருமானவனா அவ்வளவு ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லுமா. சரி சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ வீக்குன்னு வெளில யாருக்கும் தெரிய வேணாம், நீ டீமன் லார்டோட அசிஸ்டண்டா இருந்தானே வச்சுக்கலாம். ஏன்னா நீ வீக்குன்னு தெரிஞ்ச வாசி வெளில சுத்திட்டு இருக்க பவுண்டி எல்லாம் உன் தலையோட வெட்டிடுவாங்கன்னு சொல்லும் போது தெரிஞ்சா என்ன பண்றது கேட்கும் போது ஓகேன்ற மாதிரி சொல்லுவாளா. அப்புறம் என்ன பரலோக பிதாவின் சுத்த வேண்டியதான்ற மாதிரி யோசிப்பான். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுன்னு அவன் காதல என்னமோ சொல்லும் போது அவன் ரொம்ப ஷாக் ஆகி பாப்பானா. சரி அவன் எந்திரிச்சோடனே இதெல்லாம் வெறும் கனவுதான் சொல்லிடுன்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் நீ சொந்த கதையை நான் அவட்ட சொன்னேன்ற போது அவன் நம்ப மாட்டான்னு சொல்லும் போது அவன் நீ சொல்றனா அவன் எதை இருந்தாலும் கண்டிப்பா நம்புவா. சோ ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிருவாளா. அப்படியே அடுத்த நாள் லிங்ஸி எதை பார்த்து பயந்துட்டு இருந்திருக்க, என்ன ஏன் இப்படி பயப்படுற டிராகன் கேட்கும். சோ இதோட எபிசோட முடிக்கிறாங்க.